விரையார்களற்கென் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பியுள்ளம் பொய்தான் தவித்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையா என்னை கண்டுகொள்ளே ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே
உணர்வு சூழ் கடந்ததோ உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள் மதிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியை அம்பலம் ஆடரங்காக தெளிவள தெய்வ கூத்துகன் தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பால்கடல் இந்த விரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னியதில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தணர் வாழ்கின்றதில்லை சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே ஓம் எனும் பொருளே ஓம் கணபதி ஓம் ஓம் ஒத்தனில்
கையாடு முகமொன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசு முகமொன்றே ஊருமடியார்கள் வினை தேத்த முகமொன்றே கொண்டொருகவேல் வாங்கி நின்ற முகமொன்றே மாறுபடு சோரனை வதைத்த முகமொன்றே வள்ளியை மனம் புணர முகமொன்றே வாறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதியருளாசலமும் அமர்ந்த பெருமாளே வான்முகில் வளாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நரங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம பார்வதிபதையே. ஓம் நம பார்வதிபதையே. ஓம் நம பார்வதிபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. இன்பமே சூழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குருதாட்சா பரபிரம்மா தஸ்மஸ்யே குரவே நமக. ஓம் 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 சிவ 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 சிவாய நம. 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 ஓம் சிவ 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 சிவாய. தெரியாட்டி பேசாம இருக்கணும், பிள்ளையா படிக்க கூடாது. அரரணோ பார்வதிபதையே. ஆனை முகனாறு முகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞான குருவாணிபதம் நாடு பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 உம்மை காக்கும் பிள்ளையார் ஆற்றங்கரை மீதிலே அரசமர நிழலிலே வீட்டிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் யானை முகம் கொண்டவர் ஐந்து கரங்கள் உடையவர் பானை வயிறு படைத்தவர் பக்தர் குறை தீர்ப்பவர் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 உம்மை காக்கும் பிள்ளையார் கல்லினாலே செய்யினோ
மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் அவள் கடலை சுண்டலும் அரிசி கோளு கட்டையும் விருப்பமுடன் உண்ணுவார் விக்கினங்கள் போக்குவார் பாடி புகழும் பக்தரின் பாவந்தீர்க்கும் பிள்ளையார் கூடி பாடும் தொண்டரின் குறைகள் தீர்க்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 உம்மை காக்கும் பிள்ளையார் 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 உம்மை காக்கும் பிள்ளையார்
வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் ஹந்தனென்று சொல்லக் கலங்குமே செந்திநகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவவாராதே வினை என்று பெரியோர்கள் முருக வழிபாட்டினுடைய சிறப்பை பாடியிருக்கிறார்கள். எம்பெருமானை நினைத்து திருநீர் அணிந்து வழிபடுகின்ற அடியவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய 11வது நாள் உற்சவம் நல்லை கந்தனுடைய திருவாயிலே கோபுர தரிசனங்களோடும் அங்கே மும்மூர்த்திகளாக வள்ளியும் தெய்வ யானையும் அன்னவாகனத்திலே பவனி பெற வேட்பெருமான் மயில் வாகனத்திலே பவனி கொள்ளுகின்ற காட்சி. கடந்த 9 நாட்களும் வள்ளி தெய்வயானியர்கள் ஒரு வாகனத்திலேயே பவனி வருவார்கள். ஆனால் நேற்றைய 10ஆம் திருவிழாவிலே இருந்து இங்கே வள்ளி தெய்வயானையர்கள் தனித்தனியாக இருமருங்கிலும் முருகப்பெருமானுக்கு அருகாக வந்து கொண்டிருக்கின்ற காட்சி. வள்ளி தெய்வ யானையுடன் பலவிடவாய் வீற்றிருக்கும் முருகா என்று பெரியோர்கள் பக்தர்கள் ஞானிகள் போற்றி துதிக்கின்ற வகையிலே முருகப்பெருமானுடைய திருப்பவனி அங்கே அற்புதமாக திருவாயிலே வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம். அந்த வேட்பெருமானுடைய அரும் சக்தி ஞானாசக்தி என்று சொல்லுவார்கள். இது உமையம்மையார் முருகப்பெருமானுக்கு கொடுத்த அரும் சக்தியாக இருக்கிறது. சூரனை கொல்லுவதற்காக ஒரு வேல் கொடுத்தால் என்று சொல்லுவார்கள். உண்மையிலே சூரனை நல்லவனாக்குவதற்காக அந்த வேல் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் வேலானது சூரனுடைய மார்பை போய் துளைத்த காலத்திலே அவனிடத்திலே இருந்து நான் என்கின்ற ஆணவம் அழிந்து அவன் முருகப்பெருமானுக்கு சேவகம் செய்கின்ற மயிலாக வந்து கொண்டான் அல்லவா. ஆகவேதான் அங்கே சூரபன்மனையும் நாங்கள் வேட்பெருமானோடு சேர்த்து வழிபாடு செய்கிறோம். இதனாலே தான் அருணகிரியார் கந்தர் அனுபூதி பாடுகின்ற காலத்திலே ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருளாய் என்று முதலாவது பாடல்லேயே சேவலையும் மயிலையும் போற்றி அதற்கு பிறகு அங்கே வேட்பெருமானையும் போற்றுகின்ற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு அந்த வேலாயுதம் செய்து கொண்ட அருமையான உயர்ந்த ஒரு பணி சூரபன்மனிடத்திலே இருக்கின்ற ஆணவ மலத்தை அழித்து அவனை திருவடி நிழலிலே முத்தி இன்பத்தை கொடுத்த ஒரு பெரிய செயலாக இருக்கிறது. அதனாலே தான் முருக வழிபாட்டிலே வேல் வழிபாடு தனித்துவமான வழிபாடாக இருந்தது. ஈழத்திலே பல ஆலயங்களிலே மூலஸ்தானத்திலே வேல் வைத்து வழிபடுகின்ற மரபு இன்றும் காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக உலகத்துக்கே உரிய கோயிலாக விளங்குகின்ற இந்த நல்லூர் கந்தசுவாமியாருடைய கோவிலே மூலாலயத்திலே கருவறையிலே ஆதி மூலமாக எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கின்ற அந்த ஆதி மூலத்திலே வேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது அங்கே 6 மணிக்குரிய மணியோசைகள் ஒலிக்க எம்பெருமான் மும்மூர்த்திகள் சகிதமாக அழகிய மணிமண்டபத்திலே இருந்து வெளிவீதியை நோக்கி திருவீதி உலா வருவதற்காக பெருவீதி உலா வருவதற்காக புறப்பட்டு கொள்ளுகிற காட்சி தனித்துவமான காட்சியாக இருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பு என்னவென்றால் மூலஸ்தானத்திலே வேலிருப்பது போலே திருவீதி உலாவிலும் 25 நாள் உற்சவங்களிலும் அநேக நாட்களிலே வேட்பெருமான் தான் திருவீதி உலாவாக வந்து கொள்ளுகிறான். நேற்றைய தினம் மஞ்சத்திலே பவனி வருகிற காலத்திலே முத்துக்குமரனை நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டீர்கள். அந்த முத்துக்குமரனுடைய அருமையான அந்த பணியானது அற்புதமான ஒரு திருப்பவனியாக அமைந்ததை பார்க்கிறோம். நக்கீரர் 6 படை வீடுகளிலே மிக அருமையாக அந்த முருகனை பற்றி சொல்லுகிற காலத்திலே முருகன் என்றால் அழகன் என்கின்ற உயர்ந்த பொருளிலே
எடுத்து பேசியதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? அந்த அழகனுக்கு வரவிலக்கணமாக அழகனை நாங்கள் நேரே தரிசிக்க வேண்டுமானால் நேற்றைய தினம் இங்கே மஞ்சப் பெருவிழாவிலே எழுந்தருளி வந்த அந்த முத்துக்குமரனை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதை போன்று வருகின்ற கார்த்திகை திருவிழாவன்றைக்கு முத்துக்குமரனை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதை போலே எங்களுடைய திருக்கல்யாண உற்சவத்திலும் முத்துக்குமரனுடைய பவனியை நாங்கள் எல்லோரும் பார்த்து கொள்ளலாம். அதை போன்று தேர் திருவிழாவிலே சண்முகப் பெருமானுடைய அந்த திருப்பவனியை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். ஏனைய திருவிழாக்கள் தோறும் முருகப்பெருமான் வேல்வடிவிலேயே எழுந்தருளி வந்து கொள்ளுகிற சிறப்பை பார்க்கிறோம். 19ஆம் நூற்றாண்டிலே யாழ்ப்பாணத்திலே அவதரித்த சைவ சேனாதிபதியாக விளங்கிய ஸ்ரீலஸ்ரீ ஆறுமோ நாவலர் சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பதற்கு அரும்பாடுபட்டார். கிறிஸ்தவ மக்களுடைய பிடியிலே இருந்து மீண்டும் சைவ சமயத்துக்கு மக்களை வரவழைப்பது ஒருபுறமாக இருக்க, சைவ சமயம் சார்ந்தவர்களிடத்திலேயும் சைவ ஆகம நெறிமுறையின் பிரகாரம் சைவ ஆசாரியர்களாக வளர்ந்து கொள்வதற்கு அவர் பெரும் வழிகாட்டினார். பல சீர்திருத்தங்களை செய்து கொண்டார். அதிலே ஒன்றுதான் இந்த நல்லூர் கந்தசுவாமியாருடைய ஆலயத்திலே ஆதி மூலமாகிய கருவறையிலே இருக்கின்ற வேல் பிரதிஷ்டையை பற்றி கூறிய விடயம். கருவறையிலே கருங்கல்லால் ஆகிய முருகப்பெருமான் வள்ளிதேவி ஆணையரோடு பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும், வேலை அப்படி வைத்து வழிபாடு செய்யக்கூடாது என்று நாவலர்மான் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்தார். ஆனால் அது நல்லூர் கந்தனுடைய திருவருளா என்னமோ அதனுடைய முகாமையாளராக இருக்கின்ற ரகுநாத முதலியாருடைய அந்த வம்சத்தினர்கள் அதை மறத்து விட்டார்கள். ஆனால் இன்று வரை அந்த மூலாலயத்திலே வேட்பெருமானாகவே எழுந்தருளி இருந்து அடியார்களுக்கு இன்னருள் பாலித்துக் கொள்ளுகிறார் என்றால் அந்த வேட்பெருமானுடைய மகிமையை ஒரு கணம் நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நக்கீரர் திருமுருகாற்றுப்படையினுடைய வெண்பாவிலே சொல்லுவார், வீரவேல் தாரவேல் வெண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேளுடைய திருக்கைவேல் பாரி குளித்தவேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்தவேல் என்று சொல்லுகிற காலத்திலே அந்த வேல் நமக்கு வெற்றியை தந்து கொள்ளுகிறது. சூரனுடைய மார்பையும் கிரவுஞ்ச மலையையும் துளைத்தது. அது கங்கையிலே போய் நீராடிக்கொண்டு வந்தது. முருகப்பெருமானாகிய செவ்வேளுடைய திருக்கையிலே அமைந்திருக்கிறது என்று வேலினுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே போவார். வெற்றி வடிவேலன் அவனிரு பாதங்களை புகழ்வோம், சுற்றி நில்லாதே பகையே துள்ளி வருகிறது வேலென்று பாரதியார் வேலானது எங்களிடத்திலே இருக்கிற பகைகளை விலக்கிக் கொள்ளுகிறது. முருகப்பெருமானை நமக்கு முன்னாலே வந்து அருள் செய்ய வேண்டிய தேவையில்லை. வேலே நமக்கு முன்னாலே வந்து நல்லருளை பாலித்துக் கொள்ளுவான் என்பதை மிக தெளிவாக அங்கே பாரதியார் கண்ட உண்மையிலே இருந்து பார்க்கிறோம். அத்தகு சிறப்பு மிக்க வேட்பெருமான் தான் மயில் வாகனத்திலே அங்கே எழுந்தருளி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நல்லூர் கந்தனுடைய ஆலயத்திற்கு ஒரு தனித்துவமான சிறப்பு என்னவென்றால், தினம் தினம் அடியார்கள் இங்கே நிறைவாக வருவார்கள். அதிகாலை 4:30 மணிக்கு இங்கே பள்ளியறை பூசை எம்பெருமானை திருப்பள்ளி எழுச்சி பாடி பள்ளியிலே இருந்து எழுப்பிக் கொள்ளுவதிலே இருந்து 5 மணிக்கு நடைபெறுகின்ற உசக்கால பூசை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50க்கு உட்பட்ட அடியார்கள் தினமும் வந்து வழிபாடு ஆற்றுவார்கள். அவர்கள் உண்மையான பக்தர்களாக இருக்கிறார்கள். முருகப்பெருமானே தங்களுடைய சிந்தையிலே குடிகொண்ட பக்தர்கள். அவர்கள் பல வகையிலே இங்கே வந்து பாடுவார்கள். கந்தர் அனுபூதி பாடுபவர்கள், திருமுருகாற்றுப்படை பாடுபவர்கள், திருப்புகழை பாடுபவர்கள், கந்தர் அலங்காரத்தை பாடுபவர்கள், வேல் விருத்தம், மயில் விருத்தம், செவல் விருத்தத்தை பாடுபவர்கள் என்று முருகனுடைய புகழ்களை பாடிக்கொண்டே இருப்பார். இந்த ஆலயத்துக்கு இருக்கிற மகிமைகளிலே ஒன்று அடியார்களுடைய பக்தி பாமாலை பாடுகின்ற சிறப்பு. அதை போலே
வள்ளிதோறும் பார்த்தால் நாள் முழுவதுமே ஏராளமான அடியார் கூட்டம் வந்து வழிபாடு செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தெங்கடம்பின் மால் பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது மேருவும் சூரனும் வெப்பும் அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. அற்புதமாக நல்லூர் கந்தசுவாமியாருடைய 11வது நாள் உற்சவம் மாலையிலே இப்பொழுது கிழக்கு வீதியிலே இருந்து தெற்கு வீதியை நோக்கி எழுந்தருளை வந்து கொள்ளுகின்ற திவ்யமான திருக்காட்சியை நாம் எல்லோரும் பார்த்து கொள்ளுகிறோம். அந்த வேட்பெருமானுடைய மேலான சிந்தனைகளை நாங்கள் பார்த்தோம். முருகப்பெருமானுடைய படைக்கலமாக சக்தி வேலாக இருக்கின்ற இந்த வேல் ஞானாசக்தி என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஞானம் என்பது அறிவு, அறிவினுடைய உச்சம் என்று கூட சொல்லலாம். இந்த அறிவிலேயும் பரஞானம் அபரஞானம் என்று 2 வகையான ஞானங்கள் இருக்கிறது. ஒன்று உலகியல் சார்ந்த அறிவாக இருக்கிறது. அதை காட்டிலும் மெஞ்ஞானமாகிய இறைவனை பற்றி ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ளுகின்ற உயர்ந்த ஞானம் இதைத்தான் சைவ சித்தாந்தம் தெளிவாக பேசிக்கொள்ளும். அத்தகு பரஞானமாக இருப்பது இந்த மெஞ்ஞானமாகிய ஞானாசக்தியாகிய அந்த வேல். அறிவு என்பது எப்பொழுதும் ஒருவருக்கு ஆழமானதாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த வேலினுடைய காம்பு மிக நீளமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே சாத்துப்படி அலங்காரத்திலே இருபுறமும் மாலைகள் மயில் வாகனத்தினுடைய பாதம் வரை நீண்டிருப்பது அந்த நீண்ட வேலினுடைய காம்பை நமக்கு காட்டுகிறது. அதை போல வேலினுடைய இடைப்பகுதியை பார்க்கிறோம், அது அகன்று இருப்பதை பார்க்கிறோம். அறிவு என்பது ஒருவருக்கு அகன்ற அறிவாக இருக்க வேண்டும், பரந்துபட்ட அறிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அதை போல அறிவு கூர்மையாக இருக்க வேண்டும், புத்தி கூர்மை. வேலினுடைய மேல் கூர் நுனி கூராக இருந்து கொள்கிறதே, இது அறிவினுடைய அடையாளம். இதைத்தான் மணிவாசக பெருமான் கூட ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று ஒரு வரியிலேயே எம்பெருமானுடைய பேரறிவையும் வேட்பெருமானுடைய பேரறிவையும் மிக தெளிவாக சொன்னார்கள். அத்தகு வேட்பெருமான் தான் நல்லையிலே இருந்து ஆட்சி செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் செல்வச்சன்னதியிலே கூட மூலாலயத்திலும் வேட்பெருமான் தான் எழுந்தருளை வந்து கொள்ளுகின்ற பெருமானும் வேட்பெருமானாகவே இருந்து கொள்ளுகிறான். இத்தகைய சிறப்புகள் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் தனித்துவம் மிக்கவையாக அமைந்திருக்கிறது. இந்த நல்லைக்கந்தனுடைய உற்சவங்களிலே தினம் தினம் பெருமானுடைய காட்சி ஒரு அற்புதமான தனி காட்சி. சூரிய பகவான் கூட தன்னுடைய கிரணக்கதிர்களை ஒரு கணம் நீட்டி பெருமானை பார்த்து கொண்டு மறைந்து போகிறான். அடியவர்களாகிய நாங்கள் கூட மாலையிலே இரவு வேளையிலே படுத்துறங்குகிற காலத்திலே நாங்கள் இறைவனை தரிசித்து கொண்ட அந்த அகப்பார்வையை கண்ணுக்குள்ளே வைத்து கொண்டுதான் நாங்கள் நித்திரை கொள்வோம். அதை போல சூரிய பகவான் தன்னுடைய கிரணக்கதிர்களை நீட்டி அங்கே பெருமானுடைய அற்புதமான காட்சியை தனக்குள்ளே சேர்த்து கொண்டானோ என்று சொல்லக்கூடிய வகையிலே மறைந்து போவதை இந்த 25 நாள் உற்சவங்களிலும் நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம். இந்த வேட்பெருமான் இப்பொழுது தெற்கு வாயில் கோபுர வழியாக வந்து கொண்டிருக்கின்ற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே நவதளங்களை கொண்ட அந்த ராஜகோபுரம் இங்கே மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது தளத்திலே இருக்கின்ற அந்த துவாரத்திலே
அங்கே கிளி ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. இதனாலே இதை கிளிக்கோபுரம் என்று கூட சில பேர் அழைத்துக் கொள்ளுகிறார்கள். அருணகிரியார் கிளி வடிவிலே இருந்து கொண்டு கந்தர் அனுபூதியை பாடியதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே தெற்கு வாயில் கோபுரத்தினுடைய தென்புறத்திலே சண்முகப் பெருமானை பார்த்தவரை அருணகிரியார் இங்கே அமர்ந்திருப்பதையும் நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் அல்லவா. இவையெல்லாம் ஒன்றுக்கொன்று மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது. பாடும் பணியே பணியாய் அருளாய் என்று அடியவர்கள் வேண்டுகின்ற வகையிலே கீதத்தை மிக பாடுகின்ற அடியார்கள் கொடியாக இருந்து இங்கே அருமையான பஜனை பாடல்களை பாடி வருகிறார்கள். தினம் தினம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நிறைந்த பஜனை பாடலை பாடுகின்ற அடியார் கூட்டம் முன்புறத்திலே, தொடர்ந்து அகில இலங்கை திருமுறை மன்றத்தினுடைய திருமுறை பஜனை, அதனைத் தொடர்ந்து கந்தப்பெருமானுடைய அனுபூதி பாடல்களை எல்லாம் பாடிக்கொள்ளுகின்ற கந்தர் அனுபூதி பஜனை, அதனைத் தொடர்ந்து அகில இலங்கை சின்மயாமிசன் பஜனை குழுவினர்கள் சிறியவர்களையும் பெரியவர்களையும் அழைத்து கொண்டு ஒரு ஆன்மீக சந்ததியை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவர்களை நல்ல பாதையிலே செலுத்துவதற்காக அருமையான பஜனை பாடல்களை பாடிக்கொடுக்கின்ற அந்த பஜனை கூட்டத்தினரை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொள்ளுகிறீர்கள். தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை தருவதற்காக தினம் தினம் என்னோடு எங்களுடைய ஆசிரியர் கனகபாரதி கனகராஜா அவர்கள் இணைந்து கொள்வது வழக்கம். அவர்களிடத்திலே நான் இந்த ஒலிவாங்கியை கையளிக்க இருக்கிறேன். இதுவரை நேரமும் இந்த நல்ல சிந்தனையை உங்களுக்கெல்லாம் தருவதற்கு முருகப்பெருமான் நமக்கு நல்ல வழிகாட்டினார். இத்தோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் சைவ புலவர் கந்த சத்தியதாசன் அவர்கள். சிவந்த திருவடிகள் மின்ன முழுநிலவு போன்ற வட்டமுகம் உடையாவனே, ஆதலால் ஒளிவிடும் புகழிடமே, செல்வமே, உன்னை அன்பினால் தழுவிக்கொள்ள என்னில் என் அருகில் வரமாட்டாயா? உன்னை தூக்கி அணைத்து கொள்ள என் இருகைகளும் நீளுகின்றனவே. பொன்னாலான கிரீடமும் சிறந்த காதணிகளும் அத்தனை அங்கங்களும் ஒளி சுரந்து கொண்டிருக்கின்ற நடனமாடுகின்ற குழந்தையே. ஆம், குழந்தையாக இருந்த முருகப்பெருமான் இப்பொழுது வள்ளி தெய்வ யானையுடன் சேர்ந்து வருகின்ற அதி அற்புதமான காட்சியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். என்னை ஆண்டு கொண்டு அருளத் பொருட்டு என் முன் வரமாட்டாயா? மாயங்கள் நிரம்பிய இவ்வுலகத்தில் கண்டு இன்புற என் கண்கள் அதை வெறுக்கின்றனவே. மாயங்கள் நிரம்பிய இவ்வுலகத்தை
கண்டு இன்புற என் கண்கள் அதை வெறுக்கின்றனவே. உன்னையே கட்டியணைத்து பார்த்து கொண்டிருக்க விருப்பங்கொள்கின்றனவே. முருகப்பெருமான் பெரும் புலவர் கூட்டத்தார் புகழ்ந்து பாடுகின்ற குழந்தையே. எத்தனையோ புலவர்களும் அறிஞர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் முருகப்பெருமானுடைய அந்த புகழ்களை பாடியிருக்கின்றார்கள். அங்கே முருகப்பெருமான் செந்நிறம் மிகுந்து தோன்றும் பவளம் போன்ற உனது வாயை திறந்து அடியேனுக்கு முத்திப்பேற்றி அடையக்கூடிய வழிகளை சொல்லியருள இவ்விடத்தில் வரமாட்டாயா என்று அடியவர்கள் ஏங்குகின்ற அதி அற்புதமான காட்சிகளை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். முத்தே, மாமணியே, முல்லை, வெட்சி, கடம்பு முதலிய மலர்களால் தொடுக்கப்பெற்ற மாலையை அணிகின்ற சிவசக்தி மந்தனே, சிறந்த கொவ்வைக்கனி போன்ற உதடுகளை உடையவனே, வலிமையும் தலைமையும் உடைய உயர்ந்த வேற்படைகள் கொண்ட படைக்கல நாயகனே, சிவந்த குழந்தையே, அழகின் வடிவமே என்று ஏங்குகின்றார் அருணகிரியார். என்றும் இளமை உடையவனே, குளிர்ச்சி மிகுந்து இருப்பவனே, வேறொன்றினை விரும்பாத எனது மனம் உன்னையே விரும்புகின்றது. இப்பொழுது அங்கே அந்த ஆலயத்தினுடைய பிரதம குரு மகோத்சவ குருவானவர் அங்கே இந்த ஸ்லான் பேங்கினுடைய அதற்கு முன்னாலே பூரண நிறைகுடம் கும்பங்கள் வைத்து அங்கே வரவேற்கப்படுகின்ற இடத்திலே கற்பூர ஆராத்தி காட்டி அங்கே உள்ள அடியவர்களுக்கு அருள் வழங்கி கொண்டிருக்கின்ற அதி அற்புதமான காட்சியை நாங்கள் இப்பொழுது ஸ்லான் பேங்கின் அருகிலே இருந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே கந்தவேட்பெருமான் பொன்னை போன்று விளங்கும் திருமேனிய உடைய நறுமணமிக்க மலர்கள் மனம் வீசிக் கொண்டிருக்கின்றது. அங்கே பாருங்கள், அந்த முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானையை அங்கே திருவாசியிலே அனைத்து மலர்களாலே அங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பேரின்ப வடிவானவனை நாங்கள் கண்குளிர காணுகின்றோம். என்றும் நீங்காத அன்பு பொருந்திய உன் புன் சிரிப்பானது என் துன்பங்கள் யாவற்றையும் தகர்த்ததனால் என் மனமானது மகிழ்ச்சியில் தொள்ளுகின்றது. இந்த முருகப்பெருமான வழிபடும் அடியவர்களுக்கு அங்கே மனம் மகிழ்ச்சி அடைகின்றது. அவருடைய துன்பங்கள் எல்லாம் மனத்திரையிலிருந்து நீங்குகின்றன. அங்கே ஆணவம், கன்மம், மாயை என்று சொல்லப்படுகின்ற அந்த தீய குணங்கள் எல்லாம் அங்கே முருகப்பெருமானுடைய அந்த அருள் பட்டு அங்கே ஒளி வீசியதும் அந்த துன்ப துயரங்கள் எல்லாம் நீங்கி நாங்கள் ஆறுதல் அடைகின்ற அந்த வேளையிலே, தேன் நிறைந்த நல்ல கரும்பே, கற்கண்டே தேனே, வேற்படை ஏந்திய குழந்தையே, அன்பர்களின் உறவே, உமி அம்மையாரின் புதல்வனே, நான் மிகுந்த அன்பினால் உனக்கு ஒரு பாடலை தருவேன். அதனை தள்ளிவிடாமல் ஏற்றுக்கொள்வதற்கு பெருமைமிக்கவனே என் முன்னால் வரமாட்டாயா? அருணகிரிநாதர் இன்ப வாழ்வாக விளங்குபவனே, உனது அழகினை காண்பவர் கண்களுக்கு வேறேதும் அழகுண்டோ? பாருங்கள், அங்கே முருகப்பெருமான் செம்மான், அவன் சிவந்த மேனிய உடையவன். முருகு என்றால் அழகு. அங்கே சங்க காலத்திலே அங்கே முருகப்பெருமானை அங்கே அவர்கள் சங்க பாடல்களிலே புகழ்ந்து பாடியிருக்கின்றார்கள். அங்கே வேலினுடைய அந்த சின்னங்கள் எல்லாம் அங்கே கந்தரோடையிலே உள்ள அந்த அகழ்வு ஆராய்ச்சியிலே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே பெருங்கற்கால பண்பாட்டு காலத்திலிருந்து அந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு காணப்படுகின்ற அந்த சிறப்பை நாங்கள் இலங்கையிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே அருணகிரிநாதராலே அங்கே திருப்புகழ் பாடப்பெற்றிருக்கின்றது. நல்ல கந்தவேட்பெருமான், அங்கே கதிர்காமக்கந்தன் என்று அந்த கந்தவேட்பெருமானுடைய இலங்கையிலே உள்ள ஆலயங்களை எல்லாம் நாங்கள் திருப்புகழாக பாடியிருக்கின்றோம். அந்த அருணகிரிநாத பெருமான், அருணகிரிநாதரின் இன்ப வாழ்வாக விளங்குபவனே, உனது அழகினை காண்பவர் கண்களுக்கு வேறேதும் அழகுண்டோ? அம்பில உணர்வினாலே வரும் சிறுமைக்கு அஞ்சி உன்னை நன்றாக காணும் பொருட்டு இன்று வந்தேன். வந்த என் ஆசையை வீணாக போய்விடாமல் எனக்கு அருள்வாயாக, வேற்படையேந்திய குழந்தையே என்று அங்கே அடியவர் அங்கே தனது உள்ளம் உருக பாடிக்கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சிகளை எல்லாம் நாங்கள் கண்டு அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது முருகப்பெருமான் அங்கே சேவல் வாகனத்திலும் வள்ளி தெய்வயானை அவர்கள் தங்களுடைய அன்ன வாகனங்களிலும் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அன்பர்களே, இப்பொழுது வடக்கு வீதியில் இருந்து தெற்கு வீதி கிழக்கு வீதிக்கு திரும்பி கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சிகளை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆம், அங்கே முருகனுடைய திருநாமங்களை நாங்கள் அங்கே கந்தா, கடம்பா, வேலவா, அங்க மயூரனே, வேல் மீது அமர்ந்தவனே, கதிர்காமத்தில் உறைபவனே,
அங்கே என்று பல்வேறு விதமான நாமங்களை கோஷங்களை எல்லாம் இட்டு அவனை வழிபடுகின்ற அதி அற்புதமான காட்சிகளை அதி அற்புதமான கைங்கரியங்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அன்பர்களே, இப்பொழுது அங்கே கந்தவேட்பெருமானுடைய அந்த 3 வாகனங்களும் அங்கே கிழக்கு வீதியிலிருந்து அங்கே ஓம் சிவசக்தி என்ற ஆலயத்திற்கு அருகாமையிலே சென்று கொண்டிருக்கின்ற அந்த அதி அற்புதமான காட்சிகளை கண்டு நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றோம். இன்னும் சொற்ப வேளையில் நாங்கள் ஆலயத்தினுடைய வாசலை அடைய இருக்கின்றோம். அங்கிருந்து மீண்டும் இந்த ஒளிப்பதிவுகளை செய்து சில விவரணங்களையும் தர இருக்கின்றோம் என்று கூறி நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு நாங்கள் அங்கே ஆலய வாசலுக்கு செல்கின்றோம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் கனகபாரதி கனக. தந்த சடாச்சரனேயுன் மங்களன் நல்லோர் மவிய சண்முகனேம் பங்கமேதூமினீம் எமக்கு வராமலேம் தங்கமயில் மீது இருந்தருள்வாயே சங்கரனார் தந்த சடாச்சரனேயுன் மங்களன் நல்லோர் மவிய சண்முகனே சுந்தர வடிவேலாம் சூரனை தடிந்தோனே மந்திர வடிவோனே மாயன் தன் மருகோனே சுந்தர வடிவேலாம் சூரனை தடிந்தோனே மந்திர வடிவோனே மாயன் தன் மருகோனே இந்திரன் மகளில் இனிய மணாளனே இந்திரன் மகளின் இனிய மணாளனே சுந்தர கோவிலில் தோன்றிடும் நல்லூரானேம் சுந்தர கோவிலில் தோன்றிடும் நல்லூரானேம் சங்கரனார் தந்த சடாச்சரனேயுன் மங்களன் நல்லோர் மேவிய சண்முகனே பங்கமேதூமினீம் எமக்கு வராமலே தங்கமயில் மீதில் இருந்தருள்வாயே
சங்கரன்னார் தந்த சடாச்சரனே. அந்த அருமையான பாடலை தந்திருக்கின்றார். இப்பொழுது கட்டியம் கூட போகின்றது. அங்கே பஞ்சாராத்தி காட்டி ஆலயத்தினுள்ளே எம்பெருமான் செல்வதற்கு அங்கே ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்ற அந்த அதி அற்புதமான காட்சிகளை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே ஆலயத்தினுடைய பிரதம குருவானவரும் மகோத்சவ குருவும் இப்பொழுது அங்கே பஞ்சாலாத்தி காட்டி அங்கே கட்டியம் கூறிக்கொண்டிருக்கின்ற அந்த அதி அற்புதமான காட்சி. இப்பொழுது அந்த பெருமானை சுற்றி வந்தவர்கள், அங்கே தூபம் கொண்டு வந்தவர்கள், கொடி கொண்டு வந்தவர்கள், யாழ்ப்பாணத்துக்கே உரித்தான மேள தாள வாத்தியங்களை கொண்டு வந்தவர்கள் என்று பல்வேறு விதமான அன்பர்கள் இங்கே அந்த முருகப்பெருமானை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் अखंड भुजा सेवित गुगणर्माल्याधारण सुमित्र दंडेश्वर सिद्धि அந்த திருப்புகழை உருகணம். ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கு முகம் ஒன்றே, குன்றுருபவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே, ஆறுமுகம் ஆன பொருள், ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று பெருமானை, அந்த வேலவ பெருமானை, நல்லூர் கந்தனை இன்றைய 11ஆம் நாளிலே வழிபடுகின்ற அடியவர்கள் எல்லாம் பெருதற்கரிய பெரு பெற்று ஆடும் பரிவேல் அணிசேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று பெருமானை, அங்கே வேலவ பெருமானை இன்று 11ஆம் தினமாக அடியார்கள் எல்லாம் வழிபடுகின்ற வேளையிலே அன்புக்குரிய மது வர்ணனையாளர் உயர் திரு ஆசிரியமணி கனக அவர்கள் இங்கே சிறப்பாக இந்த தன்னுடைய சிறந்த சேவை அந்த வேலவனுக்கு முன்பே செய்கின்ற பெருமையை பெற்றுக்கொண்டு இப்பொழுது அடியார்களை அந்த ஆலயத்துக்குள் எம்பெருமான் வேலவ பெருமான் உட்புகின்ற வேளையிலே இங்கே பஜனையும் அங்கே பின்கலந்து எம்பெருமானை பாடும் பணியே பணியாக அருள்கின்ற அந்த காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். எம்பெருமானுடைய அந்த 11ஆம் தினம் இப்பொழுது நிறைவேதி எம்பெருமான் அன்னப்பட்டி வாகனத்திலேயும் வள்ளி செய்வை சமேதராக மயில் வாகனத்திலே ஆலயத்துக்குள்ளே செல்லுகின்ற வேளையிலே அன்புக்குரிய ஆசிரியமணி அவரிடம் இந்த ஒளி வாங்கிய நிகழ்ச்சியின் தொகுப்பாக முடிவுரைக்கு அழைத்து செல்கிறோம். வேலனை பாலா அவர்களை நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு இத்துடன் எங்களுடைய நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் நிறைவு செய்வதற்காக பார்த்திருக்கின்றோம். நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருங்க, நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து உருக, தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனைபதம் பணிவோம் என்று கூறி ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை வண்ணம்பலவன் ஞானகுரு வாணிபதம் நாடு என்று சொல்லி எல்லா மக்களும்
இன்புற்றிருக்க இன்றைய 11ஆம் திருவிழாவிலே கலந்து கொண்ட அடியவர்கள் எல்லோரும் இங்கே நல்லகந்த பெருமானுடைய ஆசியும் அருளும் பெற வேண்டும். அதேபோல இந்த சிவன் டிவி ஒளி நிறுவனத்தினரால் அங்கே ஒளிப்பதிவு செய்து அங்கே இணையதளங்கள் மூலம் ஒளிபரப்பப்படும் அந்த நிகழ்வுகளை எல்லாம் புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் அன்புக்குரிய யாழ்ப்பாணத்து பெருமக்களை, சைவ பெருமக்களை, தமிழ் மக்களை எல்லோரும் நீங்கள் கண்டு அங்கே முருகப்பெருமானை நினைந்து அங்கே மனதிலே இருத்தி உருகி வழிபட்டு அவனுடைய அந்த அருளை பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைக்கு சிறப்பாக இங்கே இப்பொழுது மாலை ஆகிவிட்டது. மின்னொளிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. அடியவர்கள் எல்லோரும் ஆலயத்தினுடைய வெளி வீதிகளில் அமர்ந்து இருந்து தங்களுடைய வழிபாடுகளை செய்து அங்கே மனங்களிலே முருகப்பெருமானை நினைத்த வண்ணம் இருக்கின்ற அதி அற்புதமான காட்சிகளை எல்லாம் நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் என்ற விடயத்தை கூறி எல்லா மக்களும் எல்லோரும் அருள் பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்பவர் உங்களுடைய வர்ணனையாளர் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம். Thank you.